எதிர்பார்ப்பை குறைக்கும் கோட். வெங்கட் பிரபு மீது அப்செட்டில் இருக்கும் விஜய் ரசிகர்கள். விஜய் நடிப்பில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது கோட் திரைப்படம். மல்டிஸ்டார் படமாக வெளியாகும் திரைப்படத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அஜ்மல் அமீர் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறார்கள். வெங்கட் பிரபு முக்கியமான இயக்குநராக கோலிவுட்டில் வலம் வந்தாலும் மங்காத்தா திரைப்படத்திற்கு பிறகு மாநாடு மட்டுமே இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது. இவர் இயக்கத்தில் வெளியான மன்மதலீலை, கஸ்டடி திரைப்படங்கள் தோல்வியை சந்தித்தது. இருந்தாலும் வெங்கட் பிரபு என்றால் அவர் இயக்கத்தில் ஒரு மேஜிக் இருக்கும் என்று சினிமா ரசிகர்கள் புகழ் பாடுவதும் உண்டு. கோட் திரைப்படத்தை எதிர்பார்த்த விஜய் ரசிகர்களை பெரிதும் அப்செட் ஆக்கியது சமீபத்தில் வெளியான ஸ்பார்க் பாடல். இதில் டிஏஜிங் விஜய் லுக் இந்த பாடல் முழுவதும் இடம்பெற்றது. இந்த லுக்கில் விஜய் அழகாக இல்லை என ரசிகர்கள் வெங்கட் பிரபுவை சமூக வலைதளத்தில் திட்டி தீர்த்தனர். இது ட்ரோல் மெட்டீரியலாக சமூக வலைதளத்தில் பரவியது. மேலும் யுவன் சங்கர் ராஜாவின் இசை குறித்தும் விமர்சனம் எழுந்தது. விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு வெளியாகும் திரைப்படம் என்பதால் விஜய் ரசிகர்கள் இத்திரைப்படத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் சமீபத்தில் வெளியான பாடலால் இது அப்படியே மாறிவிட்டது. இன்னும் ஒரு சில வாரங்களில் படத்தின் ரிலீஸ் தேதியை வைத்துவிட்டு படம் குறித்த அப்டேட் எதையும் சரியாக வெளியிடாமல் படக்குழு இருக்கிறது என சமூக வலைதளத்தில் விஜய் ரசிகர்கள் திட்டித்தீர்க்கின்றனர். இதை தாண்டி விஜய் நடிப்பில் கடைசியில் வெளியான லியோ திரைப்படமும் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. கோட் திரைப்படம் அதை சரிகட்டும் விதமாக அமையும் என விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க, படம் குறித்த அப்டேட் எதுவும் சரியாக வராததால் விஜய் ரசிகர்கள் மேலும் அப்செட் ஆனதாக சமூக வலைதளத்தில் செய்திகள் வருகிறது. சமீபத்தில் வெளியான பெரியபட்ச திரைப்படங்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்தது. கோட் திரைப்படம் இதை மாற்றி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் பார்த்தீங்கன்னா கோட் படம் எடுத்திங்கன்னா மல்டி ஹீரோ தான். அதில் அவருடைய வாரிசு படம் பெரிய லெவல் போகல. அவர் படம் வாரிசு படம் பெருசாக போகல. பீட்ஸ் படம் காணாமல் போயிடுச்சு. பீட்ஸ் படம் காணாமல் போயிடுச்சு. வாரிசு அவர் பெருசாக போகல. இன்றைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, ஆனானப்பட்ட ரஜினியே பேன் இண்டியா மூவியில் மல்டி ஸ்டார்ஸ் உள்ள வந்துட்டார். ஆனானப்பட்ட கமலே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன், அவரே மல்டி ஸ்டார் உள்ள வரப்ப இன்னும் நான் எந்த ஊர் நீ எந்த ஊருன்னு பட்டை அடிச்சுக்கிட்டு குதிரையில் குதிரைச்செல்லாம் படம் பார்க்க மாட்டாங்கன்றதை அவர் ரிலீஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கு நீங்கள் அவர் நடித்த கோட் படம் எடுங்க. ஸ்னேகா இருக்காங்க, மோகன் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு, அஜ்மல் இருக்காரு, சாண்டி இருக்கிறாரு. அப்படி ஃபுல்லாக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்து அவர் கட்டமைப்பு நடக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி வந்தால்தான். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், என்ன சார் ஒரு சீன் வந்துட்டு போயிட்டாங்க, இப்படி இருக்கே சார், எவ்வளோ பெரிய படத்தில் ஒரு சீன் வந்துட்டு போகிறாங்களா சார் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். வேறு வழி கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வழி கிடையாது. விஜயும் வந்துட்டார். இன்னும் இந்த மல்டி ஸ்டாருக்குள்ளே வராது யாருன்னா திரு அஜித் அவர்கள் தான். அது ஏற்கனவே அஜித் மங்காத்தால அர்ஜுனோட வந்துட்டார். ஓப்பனாக சொன்னான், ஏற்கனவே அஜித்தோட வந்துட்டார். இப்போ அவர் எடுக்கக்கூடிய விடாமுயற்சி படத்துலையும் அர்ஜுன் இருக்காங்க, திரிஷா இருக்காங்க, மல்டி ஸ்டார்ஸ் அதுலேயும் இருக்கிறாங்க. ஆனால் இனிமேல் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு பிரபலமான ஆட்கள் தான். இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும். அதில் விக்ரம் பிரபு நடிச்சிருப்பார். இன்னொரு சின்ன கேரக்டர் இருக்கும், அதில் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பார். நீங்கள் நினச்சிருக்கலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண ஆட்களே போடலாமன். அப்படி போட முடியாது. இனிமேல் கலர்ஃபுல்லாக. அப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு படம் பார்க்க வரப்ப அந்த படத்தில் மல்டி ஹீரோவாக 10 பேர் இருந்தாங்கன்னா 10 ஹீரோக்களுடைய ரசிகர்களும் அந்த படம் பார்க்க வருவாங்க. அதுதான் ஒரு படத்தோட வெற்றி படமாக இருக்குது. அந்த மாதிரி கட்டமைப்பை நோக்கி இன்றைக்கி தமிழ் திரையுலகம் நகர்ந்துருச்சு. நகர்த்திஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், நகர்த்திட்டாங்க, அவ்வளோதான்.